வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆவின் பால் கொள்முதலை பாதிக்கும் வகையில் அமுல் நிறுவனம் செயல்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குளிரூட்டும் மையங்கள் மற்றும் பதப்படுத்தும் நிலையம் நிறுவியுள்ளது குறித்து கவலை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் சுய உதவிக்குழுக்கள் மூலம் பால் கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். அமுல் நிறுவனத்தின் எல்லை தாண்டிய கொள்முதல் வெண்மை புரட்சி கொள்கைக்கு எதிரானது என்றும் நாட்டில் பால் பற்றாக்குறை உள்ள நிலையில் நுகர்வோருக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். ஆவின் நிறுவன பால் உற்பத்தி பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், பால் பொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையே ஆரோக்கியமற்ற போட்டியை உருவாக்கும் என கவலை தெரிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பால் உற்பத்தி பகுதிகளில் அமுல் நிறுவனம் பால் கொள்முதல் செய்வதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அமுல் நிறுவனத்திடம் ஆவின் விழுந்துவிடக் கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமுல் நிறுவனம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இலக்கு நிர்ணயித்து சுய உதவி குழுக்களை உருவாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் ஸ்ரீ சிட்டி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் பால் பதப்படுத்தும் ஆலையை அமைப்பதாகவும் இந்த திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தால் ஆவின் நிறுவனம் பெரும் பங்கை இழக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார். இதனை தடுக்க பசும்பால் லிட்டருக்கு 42 ரூபாயும், எருமைப்பால் லிட்டருக்கு 51 ரூபாயும் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே மக்களை திசை திருப்பவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் தினசரி உற்பத்தி செய்யப்படும் 2,44 லட்சம் லிட்டர் பாலில் ஆவின் நிறுவனம் 35 லட்சம் லிட்டரை கொள்முதல் செய்வதாக தெரிவித்துள்ளார். பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தில் ஆவின் பால் பவுடரை சேர்க்க அரசு பரிசீலிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனத்துக்கு போட்டியாக களமிறங்கவில்லை என அமுல் நிறுவனத்தின் தமிழ்நாடு பொறுப்பாளர் விளக்கமளித்துள்ளார். நமது செய்தியாளர் தனபாலுடன் அவர் தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியில் 100% அமுல் நிறுவனம் ஆவினுக்கு போட்டி இல்லை என்று குறிப்பிட்டார். இங்க தமிழ்நாட்டில் நம்ம ஆவினுக்கு ஆப்போசிட்டா நம்ம பிசினஸ் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டோம். அது எத்திக்ஸும் கிடையாது, பண்ணுவோம். இப்ப ஆவின் என்ன ரேட் அவங்க கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ரேட்டு தான் நம்மளும் கொடுப்போம். நம்ம ஆவின் காட்டு நாங்கள் 50 மீட்டர் ரூபா 1 ரூபா அப்படின்னு சேர்த்து நம்ம கொடுக்க மாட்டோம். இதுல இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் யாரும் அன்ஹாப்பியா பால் ஊற்றிட்டு இருப்பாங்க, வேற சோர்ஸே இல்லாம. அந்த மாதிரி எந்தெந்த வில்லேஜ் எந்தெந்த கிராமம் ரொம்ப நலிவடைந்து இருக்குதோ அங்கதான் போய் நம்ம சுய உதவி மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம பால் எடுக்கணும். மேலும் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். நம்ம ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு, நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிச்சு ஒரு 15 days ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆவினுக்கு போட்டி இல்லை அப்படிங்கறதா உங்களோட விளக்கமா இருக்கு? ஆமா, கண்டிப்பா 100% சார். அமுல் நிறுவனம் தமிழகத்தில் பால் கொள்முதலை தொடங்கி வெறும் 15 நாட்கள் மட்டுமே ஆவதாகவும் அமுல் நிறுவனத்தின் தமிழ்நாடு பொறுப்பாளர் தெரிவித்தார். தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கப்பட்ட மெக்கானிக்கல் மற்றும் சிவில் இளங்கலை பொறியியல் பாடப்பிரிவுகளை மூட வெளியிட்ட அறிவிப்பை திரும்பப் பெறுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள 14 உறுப்பு கல்லூரிகளில் தமிழ் வழியிலும் பொறியியல் பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. தூத்துக்குடி, நாகர்கோவில், ஆரணி உள்ளிட்ட 11 உறுப்பு கல்லூரிகளில் தமிழ் மொழியில் உள்ள மெக்கானிக்கல் மற்றும் சிவில் இளங்கலை பொறியியல் படிப்புகளை தற்காலிகமாக மூட அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டது. இதேபோல் 6 கல்லூரிகளில் ஆங்கில வழி சிவில் மற்றும் மெக்கானிக்கல் பாடப்பிரிவுகளும் மூடப்படும் எனவும் மாணவர் சேர்க்கை இல்லாததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் கல்வியாண்டில் உறுப்பு கல்லூரிகளில் தமிழ் வழி பாடப்பிரிவுகள் எதுவும் நீக்கப்படாது என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ள அவர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவுறுத்தலின்படி அறிவிப்பு திரும்ப பெறப்படுவதாகவும் அடுத்த சிண்டிகேட் கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டு பாடங்கள் குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்க கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்றத்தை வரும் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எதிர்க்கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாழ்மையோ வேண்டி கேட்டுக்கிறது தான். அவங்க எல்லாரும் கூட அவங்களுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் புனர் ஆலோசிக்கணும், திரும்பவும் யோசிக்கணும். அதை பற்றி
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை விமர்சித்தவர்கள்தான் தற்போது நாடாளுமன்ற கட்டடத்தை அவர் திறக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் நாடாளுமன்ற கட்டடத்தில் செங்கோல் நிறுவப்படுவதில் அரசியல் இல்லை என்றும் தெரிவித்தார். இது ராயல்டி திருப்பி கூட்டிட்டு வரணும், அரசர்கள் மூலம் நம்ம நாட்டை நடத்தணும், அந்த மாதிரி நோக்கத்தோட இல்லைங்க. 1947லயும் அந்த நோக்கத்தோட கொடுக்கப்படலையே. செங்கோலை தயாரித்த உம்மிடி சகோதரர்களை பிரதமர் மோடி கௌரவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நரேந்திர மோடி அரசு நாடாளுமன்ற அமைப்பை சிதைத்துவிட்டது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாடாளுமன்றம் மக்களால் நிறுவப்பட்ட ஜனநாயக கோயில் என்றும் குடியரசுத் தலைவரின் உரிமையை பறிப்பதன் மூலம் நீங்கள் வெளிப்படுத்த விரும்புவது என்ன என்பதை அறிய 140 கோடி மக்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டதாலேயே நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் திறந்து வைக்க உள்ளதாக தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரை தான் அழைத்தோம், அவர்கள் பிரதமரே அவர்கள் அதை திறந்து வைக்க வேண்டும், அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று தனது கருத்தை அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். புதிய நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்படவிருப்பது இந்திய பாரம்பரியம் கலாச்சாரத்தை காட்டுவதாக ராஜாஜியின் கொள்ளுப்பேரன் CR கேசவன் தெரிவித்துள்ளார். Modi ji will be installing it right behind the speaker's chair where this scepter signifies the rule of dharma. இதற்கிடையே புதிய நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் செங்கோலை பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 ஆதீனங்கள் மற்றும் ஓதுவார்கள் குழு டெல்லி புறப்பட்டுச் சென்றது. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் குடியரசுத் தலைவரால் திறந்து வைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் 96 ஆண்டுகள் பழமையான நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பதிலாக சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வருகிற 28ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை செயலகமும் இதனை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து மக்களவை பொதுச் செயலாளர் உத்பால் குமார் சிங் விழா அழைப்புதலை எம்பிக்களுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் குடியரசுத் தலைவரால் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தது. திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்க வேண்டும் என மக்களவை செயலகம் மற்றும் மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் CR ஜியாசுகீன் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் குடியரசுத் தலைவரை திறப்பு விழாவில் இருந்து விலக்கியதன் மூலம் மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரிலிருந்து மதுரைக்கு நேரடி விமான சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிங்கப்பூர் அமைச்சரிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து சிங்கப்பூரின் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சண்முகத்தை சந்தித்த முதலமைச்சர் சென்னையில் வரும் ஜனவரியில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அப்போது சிங்கப்பூரிலிருந்து மதுரைக்கு நேரடி விமான சேவையை தொடங்க அமைச்சர் சண்முகம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் செல்வதற்காக விமான நிலையம் சென்ற முதலமைச்சர் தமிழர்கள் அதிகம் வாழும் லிட்டில் இந்தியா பகுதியில் உள்ள உணவகத்தில் தேநீர் அருந்தி அங்கிருந்த தமிழர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக சிங்கப்பூர் தமிழறிஞர் திண்ணப்பனை சந்தித்து கலந்துரையாடிய முதலமைச்சர் தனது வாழ்க்கை வரலாறான உங்களில் ஒருவன் நூலை வழங்கினார். 3 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜப்பான், பப்புவா நியூகினி, ஆஸ்திரேலிய நாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாலை டெல்லி திரும்பினார். டெல்லி விமான நிலையத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் ஆளுநர் மாலை அணிவித்து பிரதமரை உற்சாகமாக வரவேற்றார். பின்னர் பொதுமக்களின் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி உலகின் பழமையான மொழி தமிழ் என்றும் ஒவ்வொரு இந்தியரின் மொழி தமிழ் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். मानव इतिहास की सबसे पुरानी भाषा तमिल भाषा ये हमारी अपनी भाषा है, हर हिंदुस्तानी की भाषा है. திருக்குறள் நூலின் டாக்பிசின் மொழிபெயர்ப்பை பப்புவா நியூகினியில் வெளியிடும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாகவும் பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் இதுவரை 16 வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 17வது வந்தே பாரத் ரயில் சேவையை உத்தரகாண்ட் மாநில டேராடூன் டெல்லி இடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார்.
இந்த வந்தே பாரத் ரயில் டேராடூன் டெல்லி இடையிலான 314 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரம் 45 நிமிடங்களில் கடக்கும் திறன் படைத்தது. புதன்கிழமை தவிர வாரத்தின் 6 நாட்களும் இயக்கப்பட உள்ள நிலையில் ஹரித்வார், ரூர்கி, சஹாரன்பூர், முசாபர் நகர் மற்றும் மீரட் ஆகிய 5 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி உலக நாடுகள் இந்தியாவை மிகுந்த நம்பிக்கையுடன் பார்ப்பதாக கூறினார். இந்தியாவை புரிந்து கொள்ள உலக நாடுகள் இந்தியா வர விரும்புவதாகவும் இதனால் உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற 1500 மாணவர்களை நடிகர் விஜய் நேரில் சந்தித்து கௌரவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கத்தினர் குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்தனர். நிர்வாகிகளுடன் சந்திப்பு, தலைவர்கள் சிலைக்கு விஜய் ரசிகர்கள் மாலை அணிவிப்பு என தொடர்வதால் விஜய் விரைவில் கட்சி தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 234 தொகுதிகளில் இருந்தும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிக மதிப்பெண் பெற்ற தாய் தந்தையை இழந்த குழந்தைகள் என 1500 மாணவர்களை விஜய் சந்திக்க உள்ளதாகவும் இந்த சந்திப்பு அடுத்த மாதம் 2வது வாரத்தில் நடைபெறக்கூடும் என்று கூறப்படுகிறது. மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் சுமார் 2 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே நடிகர் விஜயின் முதல் அரசியல் மாநாட்டை திருச்சியில் நடத்த வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் சுவர் விளம்பரங்கள் மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் அடுத்தடுத்து 2 சிவிங்கி புலி குட்டிகள் உயிரிழந்தன. இந்தியாவில் சிவிங்கி புலிகள் இனம் அழிந்துவிட்ட நிலையில் அதனை மீள் அறிமுகம் செய்யும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதற்காக நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 20 சிவிங்கி புலிகள் இந்தியா கொண்டுவரப்பட்டன. இதில் நமீபியாவைச் சேர்ந்த ஜவாலா என்ற சிவிங்கி புலி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 4 குட்டிகளை ஈன்றது. இதில் ஒரு குட்டி கடந்த செவ்வாய்க்கிழமை உடல்நலம் குன்றி உயிரிழந்தது. இந்நிலையில் மேலும் 2 சிவிங்கி புலி குட்டிகள் வெப்பத்தின் காரணமாக அடுத்தடுத்து உயிரிழந்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 3 சிவிங்கி புலிகள் உயிரிழந்தன. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக கடந்த 2 மாதங்களில் 3 குட்டிகள் உட்பட 6 சிவிங்கி புலிகள் உயிரிழந்து விட்டன. தற்போது நாட்டில் 18 சிவிங்கி புலிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் திருநெல்வேலி கோட்டாட்சியர் சந்திரசேகரன் ஆய்வு மேற்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பூங்குளத்தில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை வளப்படுத்தி புன்னங்காயலில் கடலில் கலக்கிறது. இந்நிலையில் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் ஆறு மாசடைந்து வருகிறது. பாபநாசம் பகுதியில் மட்டுமே தாமிரபரணி ஆறு குளிக்கவும் குடிக்கவும் பயன்படுத்தும் வகையில் உள்ளது. அதனைக் கடந்து அம்பாசமுத்திரம், திருநெல்வேலியில் ஆற்று நீரை பயன்படுத்த முடியாத நிலை நீடித்து வருகிறது. அது மட்டுமின்றி முன்பெல்லாம் குறுக்குத்துறை பகுதியில் 2 கரைகளை தொட்டபடி ஓடும் ஆறு தற்போது கால்வாய் போல் சுருங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றை மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் செருப்பை கழுவவும், பல்லு தேய்ச்சி உள்ளே கொப்பளிக்கவும், கண்ட குப்பைகளை போடவும், துணிமணியை போடவும் பாவநாசிலிருந்து திருச்சி தான் நடந்துட்டு இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக இந்த குளித்து வருகிறேன். டவுன் பகுதியில் இருக்கிறேன். முன்னால் சாக்கடையெல்லாம் கிடையாது. இப்போ சாக்கடை குளிக்க முடியாமல் இருக்குது. அது போக அந்த பாலங்கள் போட சொல்லி பலமுறை முறையிட்டோம். இந்த பாலத்தை போடுறதுக்கு ஆள் முன்வச்சு எடுக்க மாட்டாங்க. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து ஆற்றுப் பகுதியில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் கோட்டாட்சியர் சந்திரசேகரன் ஆய்வு நடத்தினார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வாகன நிறுத்துமிடத்தில் படுக்க வைக்கப்பட்டிருந்த 2 வயது குழந்தை மீது கார் ஏறி இறங்கிய அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஹயத் நகரில் ஆர்டிசி காலனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. இதில் பணியாற்றிய கர்நாடகாவைச் சேர்ந்த கவிதா என்ற கூலி தொழிலாளி தனது 2 வயது மகளை கார் நிறுத்துமிடத்தில் படுக்க வைத்துள்ளார். இதனை அறியாமல் காரை இயக்கிய குடியிருப்பு வாசி ஒருவர் குழந்தை மீது வாகனத்தை ஏற்றி இறக்கினார். இதில் 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. காரை இயக்கியவர் மத்திய சுங்கத்துறை அதிகாரியின் கணவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
15 languages. இந்த பேருந்துகளில் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. 3 வயது முதல் 12 வயது வரையான சிறுவர் சிறுமிகளுக்கு பாதி கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது 5 வயது வரையுள்ள குழந்தைகள் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் செய்யலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்தார். அதனை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் 5 வயது வரை கட்டணம் ரத்து செய்வதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 5 வயது முதல் 12 வயது வரையான சிறுவர் சிறுமியர்களிடம் பாதி கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் விவசாய தேவையை பூர்த்தி செய்வதோடு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்கிறது. விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் தனியார் ஆலை கழிவுகள் தாமிரபரணி ஆற்றில் கலப்பதால் தாமிரபரணி ஆறு சென்னை கூவம் போல மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை அமைக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் சிஸ்டம் நம்ம மாநகராட்சி சார்பாக ஒரு சுமார் 300 கோடி மதிப்பீட்டில் நம்ம தச்சனூர் மற்றும் திருநெல்வேலி சைடில், அதாவது ஆத்தோட ஒன் சைடில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆற்றில் கழிவுநீர் கலப்பவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 125வது மலர் கண்காட்சி வெள்ளிக்கிழமை வரை மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய 5 நாள் மலர் கண்காட்சியை இதுவரை 1.5 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளனர். ரொம்ப அருமையா இருக்கு. எஸ்பெஷலி இந்த மயில் ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த 175 ஊட்டி கார்டன், அப்புறம் 125th ஃபங்க்ஷன் ஷோ எல்லாமே சூப்பரா அருமையா இருக்கு. கூட்டம் ரொம்ப வந்திருக்காங்க. ரொம்ப அருமையா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளவர் ஷோக்கு வந்தது இங்க குடும்பத்தோட வந்தது நல்லா ஹாப்பியா இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு. கண்காட்சியை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள மயில், தண்ணீர் குழாய், பனைமரம், மரகத புறா, பரதநாட்டிய பெண் உள்ளிட்ட அலங்காரங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு கோடை விழாவை ஒட்டி படகு இல்லத்தில் திரளான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஏற்காட்டில் 46வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கும் நிலையில் படகு இல்லத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட படகு போட்டியில் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. செம்ம கிளைமேட்லாம் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியோட இங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பிரையன் பூங்காவில் வரக்கூடிய 28ஆம் தேதி மலர் கண்காட்சி தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு வகையான பூச்செடிகள் நடவு செய்யப்பட்டு மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் 5 வயது வரையுள்ள குழந்தைகள் இலவசமாக பயணிக்கலாம் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் 20,000க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகளில் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. 3 வயது முதல் 12 வயது வரையான சிறுவர் சிறுமிகளுக்கு பாதி கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது 5 வயது வரையுள்ள குழந்தைகள் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் செய்யலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்தார். அதனை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் 5 வயது வரை கட்டணம் ரத்து செய்வதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 5 வயது முதல் 12 வயது வரையான சிறுவர் சிறுமியர்களிடம் பாதி கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் விவசாய தேவையை பூர்த்தி செய்வதோடு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்கிறது. விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் தனியார் ஆலை கழிவுகள் தாமிரபரணி ஆற்றில் கலப்பதால் தாமிரபரணி ஆறு சென்னை கூவம் போல மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது.
தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை அமைக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் சிஸ்டம் வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து ஒரு சுமார் 300 கோடி மதிப்பீட்டில் வந்து நம்ம வந்து தச்சனூர் மற்றும் திருநெல்வேலி சைடில், அதாவது ஆத்தோட ஒன் சைடில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆற்றில் கழிவுநீர் கலப்பவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 125வது மலர் கண்காட்சி வெள்ளிக்கிழமை வரை மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய 5 தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் மதுபானங்களின் தரத்தை உறுதிப்படுத்தும் வரை மதுபானம் விற்க தடை விதிக்க கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தஞ்சாவூரில் டாஸ்மாக் பாரில் மது அருந்தி 2 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் தரத்தை சோதித்து உறுதிப்படுத்தும் வரை டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை விற்க தடை விதிக்க கோரி கோவையைச் சேர்ந்த பூமிராஜ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் கடைகளையொட்டி அமைக்கப்பட்டுள்ள பார்களில் மதுபானங்களை விற்க சட்ட ரீதியாக அனுமதி அளிக்கப்படாத நிலையில் 24 மணி நேரமும் தடையின்றி மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மனுதாரர் தரப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மதுவிலக்கு சட்டத்தில் பார்கள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மது விற்பனைக்கு தடை கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என கேள்வி எழுப்பினர். மேலும் மதுவிலக்கு தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகளிடம்தான் முறையிட முடியும் என தெரிவித்த நீதிபதிகள் டாஸ்மாக் வணிகத்தை எப்படி நடத்துவது என்பது குறித்து அரசுக்கு தெரியும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே விஷசாராயம் அருந்தி 8 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் டிஎஸ்பி செல்வகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சித்தாமூரை அடுத்த பெருங்கரணை பகுதியில் விஷசாராயம் அருந்தி 8 பேர் உயிரிழந்தது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை தமிழக அரசு சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைத்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டனர். அவர்கள் இன்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் சித்தாமூர் மற்றும் பெரும்பாக்கம் பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடம் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதனால் விஷசாராய மரணங்கள் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே ஓதியூர் கடற்கரை பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கள்ளச்சாராய தடுப்பு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சூனாம்பேடு பகுதியில் விஷசாராயம் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்றும் சோதனை நடத்தினர். ஆசிரியர் பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மதுரையில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள இளங்கோ மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கலந்தாய்வில் பங்கேற்க 350 ஆசிரியர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்த நிலையில் கலந்தாய்வு நடத்தப்படவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் மறைக்கப்படுவதாக கூறி பள்ளி வளாகத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடத்தை மறைக்காதே, காலி பணியிடத்தை மறைக்காதே, அலைக்காத்திடு நடத்திடு, நடத்திடு நடத்திடு, கலந்தாய்வை முறையாக நடத்திடு, கலந்தாய்வை முறையாக நடத்திடு. இதனிடையே மாநிலம் முழுவதும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கலந்தாய்வு நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி திருவானைக்காவல் கோவில் யானையின் பிறந்தநாளையொட்டி யானைக்கு மாலை அணிவித்தும் பழங்கள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அகிலா என்று 9 வயது யானையை வழங்கினார். கோவிலின் செல்லப்பிள்ளையாக உலாவரும் அகிலாவை காண தினமும் பக்தர்கள் அதிகம் வருகின்றனர். இந்நிலையில் அகிலா யானையின் 21வது பிறந்தநாளையொட்டி அர்ச்சகர்கள், கோவில் பணியாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடினர். அகிலா யானைக்கு பிடித்த பழங்கள், காய்கறிகள், கடலை மிட்டாய், கொழுக்கட்டை உள்ளிட்டவை வழங்கப்பட்டதால் ஆர்வத்துடன் உண்டு மகிழ்ந்த யானை அகிலா தும்பிக்கையை உயர்த்தி பிளிரியபடி தலையையும் ஆட்டியது. இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தற்கொலைக்கு முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் பகுதியில் காவல்துறையினருக்கு பணம் கொடுத்துவிட்டு சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மது விற்பனையாளர் பேசிய வீடியோ ஒன்றும் வெளியானது. இதையடுத்து சாலை கிராமம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்த பிரிட்டோவை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி செல்வராஜ் உத்தரவிட்டார். இதனால் காவலர் பிரிட்டோ மனவேதனையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வியாழக்கிழமை
காலை காவல் நிலைய ஓய்வறையில் உள்ள மின்விசிறியில் பிரிட்டோ தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அவரை காப்பாற்றிய சக காவலர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆயுதப்படைக்கு மாற்றிய விரக்தியில் காவலர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது இளையான்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.